வணக்கம் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறேன். காதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவிற்கு ஒரு லைக் போடுங்க நண்பர்களே. நான் உடனே என் கைகளை எடுத்துவிட்டு அவளை விட்டு நகர்ந்து சென்றேன். நீ எப்படி இங்க வந்த? யாராச்சும் பார்த்தா என்ன ஆகும் என்றேன் பதற்றமாக. அவள் கண்களை திறந்து என்னை பார்த்து சிரித்துவிட்டு என் பக்கம் நகர்ந்து வந்தாள். அம்மா அப்பா வீட்டுல இல்ல, வெளிய போயிருக்காங்க. அப்படியா? காலையில இவ்ளோ சீக்கிரமா எங்க போனாங்க? ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. எனக்கு ஒரு ஜாதகம் வந்திருக்காம். என் கிட்ட சொல்லவே இல்லை. காலையில தான் புரோக்கர் பேசுனாரு. ஜோசியரும் உடனே வரச் சொன்னாரு. நீ வேற நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதான் உன்னை அழுப்ப வேண்டாம்னு அவங்க போயிட்டாங்க. ஓஹோ, சரி நீ தள்ளு, நான் போய் பிரஷ் பண்ணணும் என்று சொல்லு அவளை நகர்த்திவிட்டு கட்டிலில் இருந்து இறங்கினேன். அண்ணா, நீ ஊருல இருந்து அனுப்புன பணத்துல அம்மா எனக்கு கொஞ்சம் நகை வாங்கி கொடுத்தாங்க. அதையெல்லாம் போட்டு வந்து உன் கிட்ட காட்டவா என்றாள். சரி காட்டு என்று சொல்லிவிட்டு நடந்து பாத்ரூமுக்குள் சென்றேன். 15 நிமிடங்கள் கழித்து நான் வெளியே ஹாலுக்கு வந்தேன். அங்கே சோஃபாவில் என் தங்கை தன் நகைகளை அணிந்து கொண்டு அமர்ந்திருந்தாள். நகைகளை மட்டும் தான் அணிந்திருந்தாள். என்னடி இது? என் முன்னாடி இப்படி இருக்கதன்னு சொல்லியிருக்கேன்ல என்றேன் நான் சற்று எரிச்சலாக. அதான் அம்மா அப்பா இல்லையே, அவங்க பார்த்த பிரச்சனை ஆகிடும்னு தானே நீ அப்படிச் சொன்ன. அவங்க இருந்தாலும் இல்லைன்னாலும் நீ என் முன்னாடி இப்படி இருக்க கூடாது. போய் ட்ரெஸ் போட்டு வா. சரி, நீ இந்த நகையெல்லாம் பாத்துரு, அப்புறம் நான் போய் ட்ரெஸ் போடுறேன் என்று சொல்லி எழுந்து வந்தாள். அவள் எழுந்ததும் சோஃபாவில் அதுவரை அவள் அமர்ந்திருந்த இடத்தில் சூரிய ஒளியில் மின்னியது. அவள் வந்ததை பார்க்க கோவிலில் இருந்து சிலைக்கு உயிர் வந்து நடந்து வந்தது போல் இருந்தது. இந்த நெக்லஸ் தான் முதல்ல வாங்கினாங்க, அப்புறம் இந்த செயின், அப்புறம் 3 மோதிரம், அதுக்கப்புறம் இந்த ஒட்டியானம் என்று ஒவ்வொன்றாக காட்டினாள். ஆனா இந்த ஒட்டியானம் தங்கம் இல்லை, கவரிங் தான் என்று சொல்லிவிட்டு அதை கழற்றி என் கையில் கொடுத்தாள். சரி போதும், நான் பார்த்துட்டேன். இதையெல்லாம் கழட்டி வச்சிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வா என்றேன். சரி என்று சொல்லிவிட்டு அவளும் சிரித்து கொண்டே, பாத்தியா இப்படி இருந்தா எவ்வளவு வசதியா இருக்கு. கொஞ்ச நேரம் இப்படியே இருப்போம், நான் எதுவும் பண்ண மாட்டேன் என்றாள். சரி போ, இப்போ இப்படியே என் கூட வந்து இதையெல்லாம் பீரோல வைக்க ஹெல்ப் பண்ணு என்று சொல்லி அவளது அறைக்குச் சென்றாள். பீரோவில் நகைகளை வைத்துவிட்டு அப்படியே தோசை சுட்டு சாப்பிட்டோம். அவள் எனக்கு வாக்கு கொடுத்தபடி மேற்கொண்டு எதுவும் என்னிடம் எல்லை மீறவில்லை. சாப்பிட்டு முடித்த பிறகு சோஃபாவில் அமர்ந்து டி.வி பார்த்தோம். அப்போது என்னிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு என் மடியில் படுத்து கொண்டாள். அப்போது அம்மாவிடம் இருந்து ஃபோன் வந்தது. இன்னும் அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வருவதாகச் சொன்னாள். பின் சற்று ஓய்வு எடுத்துவிட்டு எழுந்து அறைக்குச் சென்று விட்டாள். நானும் உடை அணிந்து கொண்டேன். அம்மாவும் அப்பாவும் வந்து ஜோசியர் ஜாதக பொருத்தம் நன்றாக இருப்பதாக கூறியதாக சொன்னார்கள். எனவே இன்னும் 2 நாட்களில் அவர்களை பெண் பார்க்க வரச்சொல்லியிருப்பதாகவும் சொன்னார்கள். இதனால் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்தோம். வீடே பரபரப்பானது. மாப்பிள்ளை ஐடியில் நல்ல வேலையில் இருந்ததால் எப்படியானது இந்த சம்பந்தத்தை முடித்துவிட வேண்டும் என்று அனைவரும் நினைத்தோம். என் தங்கைக்கும் இதில் மகிழ்ச்சியே. மறுநாள் நானும் அம்மாவும் பெண் பார்க்க வரும்போது அணிவதற்காக எனக்கு வேஷ்டி வாங்க ஒரு பெரிய ஜவுளி கடைக்குச் சென்றோம். போகும் வழியிலேயே பல பெண்கள் என் மீது கண்களை ஓட்டினர். கடைக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த பெண்களில் பெரும்பாலானவர்கள் என்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தனர். அம்மா இதையெல்லாம் கவனிக்காமல் வந்த காரியத்தை பார்த்தாள். வேஷ்டியும் சட்டையும் வாங்கினோம். பிறகு நாம் அம்மாவின் காதில் இரகசியமாக
அம்மா, எல்லாம் டைட் ஆகிருச்சும்மா, புதுசா 4 வாங்கணும் என்றேன். அம்மா அருகே புடவை இருந்த இடத்திற்கு சென்று விட்டாள். இருந்த இடத்தில் நிறைய கூட்டம் இல்லை. சில ஆண்களும் பெண்களும் மட்டுமே இருந்தனர். ஆண்கள் யாரும் என்னை கண்டுகொள்ளவில்லை. அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் அங்கிருந்த பெண்களில் இருவர் என்னிடம் நெருங்கி வந்தனர். இருவருமே அங்கே வேலை பார்ப்பவர்கள். ஒருத்திக்கு 40 வயது இருக்கும். இன்னொருத்திக்கு 25 தான் இருக்கும். என்ன சார், வேணுமா என்றாள் அந்த 25 வயதுக்காரி சற்று கிறக்கமான குரலில். ஆமாங்க என்றேன். சைஸ் என்ன சார் என்றாள். அது சரியா தெரியலைங்க, கொஞ்சம் பெருசா வேணும் என்றேன் நான் வெட்கப்பட்டபடி. வேண்டாங்க, யாராச்சும் பாத்துற போறாங்க என்று நான் வெட்கப்பட்டு அவள் கையை பிடித்தேன். அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க சார். ஈஸ்வரி, நீ சாரை மறைச்சிக்கோ. அம்மாடியோ என்றனர் இருவரும் ஒரு சேர. சார், இதுக்குள்ள அடங்காதே சார். அண்டர்வேர் தச்சி போட்டுக்கோங்க என்றாள் 40 வயதுக்காரி. சரிடி, நீ சாரை ட்ரையல் ரூமுக்கு கூட்டிட்டு போ. நான் பெரிய சைஸ் பார்த்து எடுத்துரு வர்றேன் என்று சொன்னாள் 40. 25 சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு வியாபாரிகள் விலை பேசுவது போல் பிடித்து இழுத்து கொண்டு ட்ரையல் ரூமுக்குச் சென்றாள். அப்போது கதவு தட்டப்பட்டது. ஈஸ்வரி, கதவை திறடி, நான்தான் என்ற குரல் கேட்டது. பெண் கதவை வேகமாக திறந்தாள். 40 வயதுக்காரி உள்ளே வந்தாள். அதன் பிறகு இருவரும் தளர்ந்து தரையில் அமர்ந்து கொண்டனர். அப்போது மீண்டும் கதவு தட்டப்பட்டது. ராம், நீ உள்ளேயா இருக்க என்று அம்மாவின் குரல் கேட்டது. நான் மெல்ல கதவை திறந்ததும் அம்மா உள்ளே எட்டி பார்த்தாள். என்னடி பண்றீங்க என் பிள்ளைய என்றபடி என்னை வெளியே இழுத்து வந்தாள். இதேபோல் ஏதோ நகைச்சீட்டை முடிப்பதற்காக அம்மா என்னை அடுத்து ஒரு நகை கடைக்கு அழைத்து போனாள். அங்கேயும் பெண்கள் என்னை சூழ்ந்து கொண்டனர். நான் அவர்களின் இருந்து முடிந்தவரை தப்பித்தேன். ஆனால் இறுதியாக நெற்றி நிறைய விபூதியோடு துறவி போல் இருந்த ஒரு 50 வயது பெண் ஏதோ புதிய ஆஃபர் வந்திருப்பதாக என்னை தனியாக அழைத்துச் சென்று பெண்கள் கழிவறைக்குள் இருந்த ஒரு ஸ்டாலுக்குள் வைத்து அப்போதும் அம்மாவே வந்து என்னை காப்பாற்றினாள். அப்போது தான் அம்மாவுக்கு என் பிரச்சனையின் வீரியம் புரிந்தது. அதோடு அவளுக்கு இன்னொரு கவலையும் தோன்றியது. அடுத்த நாள் பெண்பார்க்க வரும் மாப்பிள்ளை வீட்டைச் சேர்ந்த பெண்களிடம் இருந்த என்னை எப்படி ஒதுக்கி வைப்பது